ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி ஹோட்டல் சட்னி தாங்க. டக்குன்னு 5 நிமிஷத்தில் செய்ய போகிறேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. இது இட்லி, தோசை, பொங்கல் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த சட்னியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சட்னியை வதக்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்றேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துடலாம். புதினாவும் கொத்தமல்லி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயிலே இன்னொரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்றேன். காரத்துக்காக ஒரு 7 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆறின வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை வழுவழுன்னு அரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறைன்னு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வதக்கி வச்ச கொத்தமல்லியும் புதினாவும் இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே சேர்த்து வழுவழுன்னு அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்தால் தான் இந்த சட்னி சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சட்னியை நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சட்னியை தாளிப்பு கண்டு வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 வரமிளகாவையும் கருவேப்பிலையும் கூடவே சேர்த்துடலாம். தாளிப்பை சட்னியில் இப்போ சேர்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக உடுப்பி ஹோட்டல் சட்னி பார்த்திங்கன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சுங்க. இது இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடியோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.